Hello friends, spend more time on money management, not in money earning. நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நிறைய டைம் வந்து நம்ம பார்க்குற வேலைக்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த வேலையினால் நம்மளுக்கு கிடைக்கிற மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதை எது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும், எது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், இதை இன்வெஸ்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிற எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ண மாட்டோம். நம்ம அடுக்கு என்ன செய்வோம், கண்ணை மூடி வேலை பார்ப்போம். கிடைக்கிற சேலரி வச்சு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருப்போம், வாழ்ந்துட்டுருப்போம். நம்ம எப்போதுமே இந்த மணியை மேனேஜ் பண்ணுறத பற்றி யோசிக்க மாட்டோம். எத்தனையோ பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருப்பாங்க, வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. சும்மா போயிட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எதாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு அந்த கிளியர் டீட்டெயில்ஸே தெரிஞ்சிருக்காது. பட் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அமௌண்ட்டை அதில் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து டாப் டு பாட்டம் நீங்கள் அனலைஸ் பண்ணி, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளவு, எத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்க போகுது, அது எவ்வளோ கிடைக்கும், அதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க, எவ்வளவு வந்து நம்மளுக்கு வரும், இது வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா, இது மாதிரி நிறையா விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அந்த ஒரு ரிசர்ச்சே பண்ணாமல் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தாங்க, நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் அர்ன் பண்ணியே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் வந்து நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு லேண்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணி வேண்டியிருக்கேன். அதில் ஒரு யூஸ்மே இருக்காது. 20 வருஷம் கழிச்சாலும் அதே ரேட்டில் இருந்தால் அது இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஹார்ட் அர்ன் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எப்போதுமே வந்து உங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறப்பையும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் உங்களை பற்றி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கேட்டால் A to Z உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதனால் வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த பெனிஃபிட்டை அடையலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிச்சது. பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், லீடர்ஸ், அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, they spend more time on money management, not money.